சார் ஒரு நிமிஷம், அந்த பாப்பாவை கூட்டிட்டு வாங்க. பாப்பாவா? அனாமிகா, யார் அந்த குழந்தை? இந்தியாவுடைய தலை சிறந்த கிரிமினாலஜி மருத்துவர் சரோஜினியை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒடுக்கப்பட்டவர்களுக்காக ஓங்கி ஒலிக்கிற குரலா அவங்களுடைய குரல் சமீப காலமா ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக நீதியை தேடித்தரதுல முன்னணியில இருக்காங்க. அவங்க ஒரு காப்பகம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த காப்பகத்துல தான் இந்த குழந்தை தன்னோட கார்டியனோட இருந்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னால இந்த குழந்தையோட கார்டியன் இறந்து போயிட்டாங்க. அவங்களுடைய டையிங் டிக்ளரேஷன், அதாவது கடைசி ஆசைய போலீஸ் துறையும் நீதித்துறையும் டாக்டர் கூட இருந்து பதிவு பண்ணிருக்கு. இந்த குழந்தை இந்த வீட்டுல வளரணுங்கிறது தான் இறந்து போனவங்களுடைய விருப்பம். என்ன சார் இது அநியாயமா இருக்கு? யாரோ விருப்பப்பட்டாங்கன்னு ஒரு குழந்தைய எங்க வீட்டை கூட்டிட்டு வந்துருவீங்களா? சார் ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க சார். இந்த மாதிரி விஷயத்துல எப்படி சார் பொறுமையா இருக்க முடியும்? திடீர்னு ஒரு குழந்தைய கூட்டிட்டு வந்து யாரோடதோ கடைசி ஆசைன்னு சொன்னா எப்படி சார் எங்களால ஏத்துக்க முடியும்? அதானே நாங்க ஒத்துக்கணும்னு நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? சார் ப்ளீஸ் எங்களை ஒரு நிமிஷம் பேச விட்டீங்கன்னா நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம் சார். சூர்யா, விஜய், எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. சார் நீங்க சொல்லுங்க சார். இந்தாங்க மேடம், இந்த டாக்குமெண்ட்ஸ் படிச்சு பாருங்க. நாங்க இந்த குழந்தைய சும்மா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரல. இந்த குழந்தைக்கு இந்த வீட்டுல இருக்கிற ஒருத்தர் தான் அப்பா.